ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க வந்திருக்காங்க, இவங்க சீரியல் அந்த டைம்ல வந்து ஒரு சீரியல்ல நீங்க ஆமா. போலீஸ் ஆக்ட் பண்ணிட்டு அண்ணான்னு இருந்தீங்கல்ல. சொல்லிட்டு ஒரு சீரியல் ஜீ தமிழ்ல. அதுவும் எனக்கு பயங்கரமா லிஃப்ட் குடுத்துச்சு. சும்மா இல்ல. அந்த முத்துப்பாண்டியன் அந்த பேரே என்னன்னு தெரியல. ஹைலைட் பண்ணி தூக்கி விட்டுச்சு எனக்கு. ஸோ இன்னொரு ஒரு சீரியல்ல கூட போலீஸா பண்ணிட்டு இருந்தீங்கல்ல சார். நீங்களே வந்து மேரேஜ்லாம் கூட பண்ணி வச்சீங்களே. ஆமாம். அந்த சீரியல் தான் நான் உங்கள ஃபர்ஸ்ட் ஆமாமா. பார்த்தது அந்த சீரியல்ல தான். ஒரு குட்டி ரயனும் வந்து அந்த சீரியல்ல இருப்பாரு. ஆமா. பனிவிழும் மலைவரமா சம்திங். பனி விழும் மலர்வனம். ஸோ அத பார்த்துட்டு தான் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, "இங்க பாரு இவங்க நாங்க சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம்." ஸோ அவங்க பார்த்துட்டு இவங்க வந்திருக்காங்க இதுக்குள்ள அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த சீசன்ல அதுக்கப்புறம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதும் இவங்களும் வந்துட்டாங்களா? இப்பதானே சீரியல்ல மேரேஜ்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மேரேஜ் என்ன பண்றது? ஏதாவது பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டான். அவ்வளவுதான். வாழ்த்திட்டு கிளம்பிட்டான். ஆனா அந்த மாப்பிள்ளையும் பின்னாடியே வந்துட்டாரு. மாப்பிள்ளை பின்னாடி வந்துட்டாரு. அவ்வளவுதான். பாவம் பொண்ணு பிடிக்கல போல. ஓகே. ஸோ இப்போ நீங்க பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? ஸோ நம்ம இதுக்குள்ள வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல. சே வாய்ப்பே இல்ல. எனக்கு அதெல்லாம் வந்து கிடைச்ச ஒரு பிளெஸிங் தான். எதுக்கு நான் ரெக்ரெட் பண்ணணும்? என்னங்க கையில தூக்கி ஒரு லட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன? ரெக்ரெட் வாட் क्वेश्चन இஸ் திஸ்? ஓகே. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள போயிட்டு நம்ம நார்மலா டெலிவிஷன் அண்ட் ஃபிலிம்ஸ்ல பண்றது டிஃப்ரெண்டா இருக்கும். ரியாலிட்டி ஷோக்குள்ள போயிட்டு 24 ஹவர்ஸ் நிறைய கேமரா சுத்தி சின்ன சின்ன விஷயம் கூட கேமரால ஷோ ஆகுது அப்படின்னும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சின்ன விஷயங்களும் கேமரால ஷோ ஆகும் போதெல்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்லேயே வரல. ஓகே. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போச்சு. அங்கே இருந்த ஒரு விஷயமே வந்து நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கேமரான்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இட் இஸ் அ பிக் மைண்ட் கேம் யார். யூ நீட் டு பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் திஸ் தட். நம்மலாம் ஜாலியாக குரங்கு மாதிரி அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அடுத்தன்னு இருப்போமா, அங்கெல்லாம் வந்து மைண்டை ப்ரெசென்ட் பண்ணி அடிக்கிற கேம். ஸோ ஐ ஹேட் டஃப் டைம் பட் இட்ஸ் ஜாக்பாட் ஃபார் மீ. ஓகே. தமிழ் அண்ட் கன்னடம்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஷெட்யூல் உங்களுக்கு பிஸியா இருக்கும் சம்டைம்ஸ். அண்ட் வந்து பர்சனல் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் இந்த பேலன்ஸ் வரும்போது அதை நீங்க எப்படி அதை ஒரு குவாலிட்டியா மேனேஜ் பண்றீங்க? பர்சனல் லைஃப் பேலன்ஸ் இஸ் லைக் ஐ எம் நாட் டேக்கிங் எனி பர்சனல் லைஃப் பேலன்ஸ் நவ். ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங். ஐ வாண்ட் டு ஒர்க். ஏன்னா இதுதான் டைம். இந்த டைம் ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐ எம் லைக் ஹிட்டிங் எங்கே தான் இருக்கேன். பர்சனல் லைஃப் அது தானா ஹாப்பியாக அமைஞ்சிடும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. பண்ணிதான் அவனை இல்லாட்டி கடவுளே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்.